இப்போ இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோடனே விஜயலட்சுமி தரப்பும் நான் சொன்னேன் இல்லையா, நான் என்னுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவங்களும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, சோசியல் மீடியாலேயோ இல்லை பொதுவெளியிலையோ நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன், மேற்கண்ட விஷயங்களை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு சீமான் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் ரொம்ப நேரம் டிபேட் நடக்குது உள்ள. என்னங்க அவங்க கேட்ட மன்னிப்பு, நாங்கள் எவ்வளோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம், எப்படி கேட்டோம், சாவாக்கரை விட கீழே விழுந்தோம்ல, நாங்கள் என்ன அவங்க அப்படிலாம் மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீதிபதி நாகரத்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார் அப்படிலாம் இல்லை, அவங்க கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னதே பெரிய மன்னிப்பு, அமைதியாக இருக்கும் புரியுதுங்களா போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அதாவது அண்ணனின் வீரத்தை தொடர்ந்து புகழ்ந்து பேசுபவர்கள் இப்படி மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அப்படின்றத 100 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தோட ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல. அண்ணன் மன்னிப்பே கேட்கலன்னு சாட்டை துரைமுருகன் ஒரு பக்கம், அப்புறம் நாத்தாக்காவோட ஐடி விங் வார் ரூம் அவங்க ஒரு பக்கம் பரப்புறாங்க. ஆனால் ஆஃப் த ரெக்கார்ட் மன்னிப்பு கேட்டு கோர்ட்டோட சீல், அண்ணனோட கையெழுத்து முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.